சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பொறுத்திரு. பொறுத்திருந்து பார். வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய திருப்பங்கள் எல்லாம் வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார். உனக்கு நான் அடிக்கடி கூறும் ஒரே ஒரு விஷயம் அமைதியாக இரு என்பது. நீ அடிக்கடி என்னிடம் கேட்கும் ஒரு விஷயமும், எத்தனை காலங்கள் நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்பது. எப்ப பார்த்தாலும் என்னிடம் கேட்பது இதுதான். நான் அமைதியாக இருந்து இருந்து நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை சந்திக்கிறேன். ஒவ்வொரு விதமான விஷயங்களை சந்திக்கிறேன். எப்ப பார்த்தாலும் என்னை ஏன் நீங்கள் சோதிக்கிறீர்கள் என்பதை. இதுவரைக்கும் நீ சந்தித்தது வாழ்க்கையில் கடினம். இதற்கு பிறகு நீ சந்திக்க போகும் ஒவ்வொரு விஷயமும் அற்புதம்தான். காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும், உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களும் மாறும். உன் வாழ்க்கையை தொடர்ந்து நீ பார். எவ்வளவு பெரிய மாற்றத்தை எல்லாம் நீ பார்க்க போகிறாய் என்பதை கூடிய சீக்கிரத்தில் நீ புரிந்து கொள்வாய். யாரை பார்த்தாலும் அழுது 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 நிற்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் சிரிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலேயும் உன்னுடைய மனதுக்குள் இருப்பதை வெளியில் சொல்லாமல் நீ கடந்து போ. எல்லாம் மாறும். மற்றவர்களிடம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் விஷயத்தை பற்றி சொன்னால் யார் என்ன உனக்கு தீர்த்து வைப்பார்கள்? உன்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படட்டும் என்று நினைப்பார்கள். அதனால் யாரிடமும் எதுவும் சொல்லாதே. நன்மைகள் மலரட்டும், ஐஸ்வர்யங்கள் உனக்காக கிடைக்கட்டும். எல்லா நிலைமையிலேயும் யோகங்களும் அமையட்டும். எத்தனையோ வழிகளிலேயும் பிரச்சனைகளிலேயும் நீங்கள் இருந்தாலும் இனி வரப்போகும் நாட்களில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்திலேயே வாழ்வீர்கள். பிரம்மாண்டத்திலேயே எந்நாளும் எல்லா பொழுதும் இருப்பீர்கள். நானும் சரி, உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி. கஷ்டங்களும் நஷ்டங்களும் உங்களை விட்டு போகட்டும். வாழ்க்கை முழுவதிலேயும் உங்களுக்கான எல்லாமும் உங்களுக்கு வந்து சேரட்டும். எப்போ பார்த்தாலும் நீங்களே என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது என்று நினைக்காமல், வாழ்க்கை இப்படி இருக்கிறதே அப்படி இருக்கிறதே என்றெல்லாம் நினைத்து 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 கவலைப்படாமல் எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலேயுமே அமைதியாக இருந்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கை மொத்தமும் சந்தோஷமாகவும் எல்லாமும் யோகமாகவும் எல்லாமும் மிக மிக சிறந்ததாகவும் அமையும். என்னை பார்த்து நீ ஒரே ஒரு விஷயம்தான் அடிக்கடி கேட்பாய். என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் அழகாக மாற்றி விடுவீர்கள் அல்லவா? உங்களை நான் என்று நீ கேட்பாய். கண்டிப்பாக நம்பலாம். நிச்சயமாக நீ என்னை நம்பலாம். நான் உனக்கு துரோகத்தை செய்துவிட்டு உன்னை ஏமாற்றும் தெய்வமோ, அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். எந்த தெய்வமும் உங்களை ஏமாற்றுவது இல்லை. நீங்கள் தான் தேவை இல்லாமல் ஏதோ போட்டு கவலைப்படுகிறீர்கள். எந்த தெய்வம் இருந்தால் உங்களை ஒரு அரவணைத்து பாதுகாக்கும் அளவுக்குத்தான் இருக்கிறதே தவிர, உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கத்தான் தெய்வம் இருக்கிறதே தவிர துன்பத்தை கொடுப்பதற்காக அல்ல. நீங்களும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, தெய்வத்தை நம்புகிறீர்கள். உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? உங்களுக்கு அளவுக்கு மீறிய கவலைகள் இருந்தது என்றால் தாராளமாக என்னிடம் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக இருங்கள். உங்களுக்காக என்றும் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தையும் ஒரு திருப்பத்தையும் நானே கொடுப்பேன். அளவுக்கு மீறி ஒருவன் அழுகிறான் என்றால் அவனை எல்லோரும் அவனிடம் இருக்கும் செய்தியை தான் கேட்பார்கள். அவனுக்கான தீர்வுகளை கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவன் எதற்கு அழுகிறான், என்ன விஷயத்திற்கு அழுகிறான், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தோடு உட்கார்ந்து நியாயம் பேச வேண்டும். அடுத்தவன் வீணாக போனால் இங்கு சிலருக்கு சந்தோஷம். இப்படித்தானே நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் விடு, எல்லாம் மாறும். எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேதோ
எதிர்பார்த்தார்கள். இனி உன் வாழ்க்கையில் எதையுமே மற்றவர்களுக்கு நீ தவறுதலாக, ஐயோ என் வாழ்க்கையில் இது நடந்து விட்டது, அது நடந்து விட்டது, இந்த விஷயம் நடந்து விட்டது, அந்த விஷயம் நடந்து விட்டது என்று சொல்லவே மாட்டாய். காரணம், உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்கப் போவது அல்ல. எல்லாவற்றிலேயும் மாற்றங்கள் வர தயாராக, மாற்றத்திற்காக காத்திருக்கிறேன், மாற்றத்திற்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி மாற்றத்தை தரப்போகிறேன். அந்த நேரத்தில் எனக்கு பயமாக இருக்கிறது இந்த வாழ்க்கையை பார்த்தால் என்கின்றாய். உன்னுடைய கடமையை செய்துவிட்டாய். இதற்கு பிறகு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளும் என்னிடம்தான் உள்ளது. அதனால் எந்த விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாமல் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தாலே போதும். எல்லாவற்றிலேயும் ஒரு அற்புதமே நடக்கும். உங்களுக்கு சிலரை பார்க்கும் பொழுது எப்படி இவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரமாக உயர்ந்தது? நம்மை போலத்தான் இருந்தார்கள், நம்மை விடவே ரொம்ப ரொம்ப தாழ்ந்து போய்தான் இருந்தார்கள். ஆனால் திடீரென்று எப்படி இவர்களுக்கு இப்படி ஒரு உயர்வு வந்தது என்று நீ கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நேரம் வந்தது என்றால் இங்கு ஒவ்வொரு நபர்களுக்கும் உயர்வு வரும். அமைதியாக அமர்ந்திருப்பான், ஆனால் திடீரென்று பார்த்தால் யோகம் வரும். அவன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வேலை பார்ப்பான். அதற்கு முன்பு அவன் படித்து கூட இருக்க மாட்டான். திடீரென்று பார்த்தால் படிப்பான், வேலை பார்ப்பான். இப்படி ஒவ்வொன்றும் சர 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 என்று நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய மிக 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 பெரிய பெரிய விஷயமே. அமைதியாக இருங்கள். ஒவ்வொன்றிலேயும் அமைதியாக இருங்கள். உங்களுடைய அமைதியை நான் விரும்புகிறேன். உங்களுடைய சந்தோஷத்தை ஒவ்வொன்றிலேயும் நான் விரும்புகிறேன். சில விஷயத்தை கடினமாக இருக்கும். சில விஷயங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் பிடிக்காது. அதே போலத்தான் உனக்கு வாழ்க்கை இருக்கிறது, ஆனால் பிடிக்கவில்லை. காரணம், உனக்கு எல்லாமும் கவலையை மட்டுமே தருகிறது இந்த வாழ்க்கை என்ற ஒரு விரக்தி. கூடிய விரைவிலேயே அனைத்திற்கும் தீர்வை கட்டுகிறேன். எல்லா விஷயத்திலேயும் ஒரு மாற்றத்தை நான் தருகிறேன். நம்பி வந்த உங்களை ஏமாற்ற நான் விரும்பவில்லை. இனிதான் உன் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டம். உன் கூடவே தான் இருப்பேன் இந்த சாய். ஓம் சாய்ராம்.